நாகதோஷத்துக்கு புத்துக்கு பால் ஊற்ற சொல்லி பரிகாரம் கொடுக்குறாங்க. அது எதுக்காக? எஸ், நாகதோஷம்னா பாமரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா புத்துக்கு பால் ஊற்ற சொல்லுவாங்க. அதனால் நாகதோஷத்தில் என்ன பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும்னு நினைக்கிறாங்க. அது 1, 2, 7, 8 இருந்ததுன்னா கடுமையான தோஷம். 4ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷம், 12ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷம். ஆக மொத்தத்தில் 1 கிடையாது, 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடங்களில் ராகு அல்லது கேதுவோ இருந்தால் அது பேர் நாகதோஷம்னு பேர். 5ஆம் இடத்துல இருந்தால் அது நாகதோஷம்னு சொல்ல மாட்டாங்க, நேரடியாக புத்திரதோஷம்னே சொல்லிடுவாங்க. இது ஒன்று அமைப்பு இருக்குது. காலசர்ப்ப தோஷம் அது இதுன்னு ஒன்றுலாம் இருக்குது. ஒரு பக்கமாகவே கிரகங்களை ஒதுங்கி இருந்தால் அதெல்லாம் தோஷம். ஆனால் புத்துல பால் ஊற்ற சொல்கிறது பொதுவாக நாகதோஷங்கிற வார்த்தைக்காக ஒன்று சொல்கிறாங்க. அப்படி இன்னத்துக்காக புத்துல பால் ஊற்றணும். அப்படி பாம்பு புத்துல பால் ஊற்றுறதுனால என்ன நன்மை நடக்கும்? பாம்பு பாலை குடிக்க போதா? புத்தே உறிஞ்சிட போகுது எல்லாத்தையும். அப்புறம் எது அது ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிருமா? அது மண்ணெல்லாம் ஜெலிச்சு பிழிஞ்சி சாறு எடுத்து குடிக்க போதா? அதுவும் கிடையாது. இல்லை நீங்கள் புத்தில் பால் ஊற்றுட்டோம்னா அது உள்ளுக்குள்ளே இருந்தால் வாய் திறந்துக்கிட்டு ஆணும் காட்டிகிட்டு இருக்க போதான்னா அதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. நம்ம கலாச்சாரங்கிறது ஒரு கதை சார்ந்தது, புராணங்களை சார்ந்தது, இதிகாசம் சார்ந்தது. அதுக்கு முன்னாடி வேத காலத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களை சார்ந்தது தான் கதை. அந்த கதைகளின் அடிப்படையில் தான் நம்மலாம் பரிகாரங்கள்லாம் செய்கிறோம். இந்த புத்துல பால் ஊற்றுறது அப்படிங்கிறது கதை என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அதுல இருந்து தான் இந்த பழக்கம் வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த பழக்கம் கிடையாது. அதாவது பாண்டவர்கள் கௌரவர்கள் கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனாலும் பங்காளிகள்னால அப்பப்போ நல்லது கெட்டது கலந்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பாண்டவர்களுடைய வீட்டுக்கு கௌரவர்கள் வராங்க. மொத்த பேர் வந்தாங்களான்னு தெரியல, சில பேர் வந்தாங்க. அதில் துரியோதனன் முக்கியமாக வந்தான். அந்த துரியோதனன் என்ன பண்ணுறான்னாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடுற வேலையை வீட்டு பெண்கள் தான் செய்வாங்க. அந்த வகையில் பாஞ்சாலி, அதாவது திரௌபதி, அவங்களுக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை கிண்டல் பண்ணணும் கேலி பண்ணணுங்கிற காரணத்தினால துரியோதனன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்னன்னா, திரௌபதி இன்னைக்கு இரவு யாரோட டாம்ஸ்ன்னு கேட்குறான். இன்னைக்கு நைட்டு இந்த பஞ்ச பாண்டவர்களில் யார் உனக்கு வீட்டுக்கு வர போகிறாங்க, உன் ரூமுக்கு வர போகிறாங்கன்னு கேட்குறான். அப்படி கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. என்னடா இப்படி கேட்குறாங்களேன்னு. ஏன்னா அவளுக்கு 5 வீட்டுக்காரன்ல அந்த 5